இலவசமாக கொடுக்கும் பணத்தை மக்களே வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் வாங்கிக்கிட்டு விசிலால் அவங்க காதில் ஊதுங்கிறாரு. ஏன் ஊதணும்? வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. ஊதலாம் வேணாம், ஊதுனா அடிக்க வருவானே. கிரிக்கெட் டீம்லேயே ஊதாதங்கிறானே, விசிலை பறிமுதல் செய்கிறானே. இப்போ பஸ்ஸில் பூரா கண்டக்டரை ஊதாமல் விசில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இது கொண்டு வரலாமா, மாற்று திட்டம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபுட்பாலில் கிரிக்கெட் பிளேயர் ஃபுட்பால் அம்பையரு விசில் ஊதக்கூடாதுன்னு அதுக்கு எங்கேயாச்சும் மாற்று திட்டம். தமிழ்நாட்டில் நடந்தால் ஃபுட்பாலு அம்பையரை ஊதக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுன்னு பார்க்குறான். அவனுக்கு விஜய் மேலே கூட இருக்கிற வெறுப்பை விட விசில் மேலே தான் வெறுப்பு. எல்லா கடையிலையும் போலீஸ்காரங்க போய் பயமுறுத்தினாங்க அந்த கிரிக்கெட்டை சுற்றி. விசில் ஒரு பய வைக்கக்கூடாது, பாவம் விசிலை உற்பத்தி பண்ண அவனுக்கு நம்ம பிளாக் மார்க்கெட்டில் நிறைய விசில் போகுது. அதனால் விசிலை ஏன் ஊதணும் விஜய்? நீங்கள் ₹1 வாங்கிட்டு விசிலை ஊதாமையே அமைதி புரட்சி உள்ளே போய் ஓட்டை போட்டு வந்துருங்க விசிலுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் கட்சிக்கு. அதனால் நீங்கள் அப்படி சொல்லுங்கள், மக்களே பணத்தை வாங்கி கொள்ளுங்கள், ஆனால் உள்ளே போய் விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். காதில் போய் ஊதுனா எல்லாம் ரவுடி பயிலுங்க, எல்லாம் பிரியாணி சின்ட்டு காசு கொடுக்காத பயிலுங்க, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பயிலுங்க, பொம்பளை போலீஸை கையில் இருக்கிற கையை பிடிச்சி இழுக்கிற பயிலுங்க, எல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணுற பயில பண்ணுங்க. மைனர் பொண்ணுங்களெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன் இவன்கிட்ட போய் காதில் விசில் வச்சா விடுவானா? திருப்பி அடிப்பான். அதனால் விஜய் உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லுங்கள், ₹1 வாங்குங்க, ஓட்டை விசிலுக்கு போடுங்கன்னு சொல்லணும். அப்படிங்கிறது விஜய்க்கு கருத்தாக சொல்ல விரும்புகிறேன்.